கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் அப்போஸ்தலர் 23வது அதிகாரம் 11வது வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆம், கர்த்தராகிய இயேசு பவுலை திடன் கொள்ளும்படியாய் செய்த தேவன் இந்த நாட்களில் நம்மையும் திடப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்ம அருகே எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கும்படி பூரணமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுவோம். நம் கிரியைக்கு பலன் உண்டு என்பதை மறந்து விடாமல் ஆண்டவரை இறுக பற்றி கொள்ளுவோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து திடன் கொள்ளும்படியாய் கூறுகிறார். நாம் ஆண்டவரிலே பலப்பட்டு அவருக்காய் வாழும்படியா இந்த நாட்களில் பூர்ணமாய் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கிறதான் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். எப்பொழுதும் கர்த்தருக்குள் திடன் கொண்டு முன்னேற எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாய் வாழ கிருபை தாரும். உம்முடைய பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் முன்னேற அனுக்கிரகம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவர் மீதும் உடைய அபிஷேகத்தை அளவில்லாமல் ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற கரம் எங்கள் அனைவரோடும் கூட எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிற தேவன் கூடவே இருப்பீராக. நீரே எங்களை வழி நடத்தும். நீர் எங்களை ஏந்தி சுமந்து தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். பொறுப்படும் வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.